நாரணனான் பூமியிலே நடப்பது நிஜமானா நம்மையும் இங்கிருக்க ஒட்டாக நரணரோ மலையிலானாலும் எவ்வையிலானாலும் கொந்தலில்லானாலும் கூர்வணியில்லானாலும் தந்தை தோழி கொடுத்து கையுதிரு ஒடுந்து எந்தனுக்கு நல்ல இளங்குரத்தி வெட்டிருந்து மைந்தன் சரவணனுக்கு மறுபு மீது கொடுத்து பிரம்மனுக்கு கோலம் விட்டு பிசாசு தன்னை விரட்டி பரமுட தேவதைக்கு மாற்றி கொடுத்து லோகமாயில் நம்மையும் முகக்கோலங்கள் இட்டு வேகத்துடனே மேதினி எல்லாம் திரிந்து கடிகள் காண்டோங்களிக்க வென்று காணவை பல சோதனைக்கு அனுப்பி இப்படியே தொழுதுகான் என்னுடைய சிந்தையிலே எப்படியோ வந்து இது சபையோ ஈஸ்வரரே என்று உமையால் ஈசவனை வணங்கி ஐந்து மொழிந்து அவள் நிற்கும் வேளையிலே நாராயணரும் நல்ல ஜீவனிடத்தில் சீராக வந்து கண்டனிட்டு தான் இருந்தார் இருந்து மரோனும் இருதயத்துள் மகிழ்ந்து பொருந்திவிழி கங்கையோடு புகழ் வாரமானை என்னுடைய தங்கையரே எளிநீடியாக்குவரே என்னுடைய தன்பொருட்டா உலகளந்தோனாகி நாட்டில் என் பேரு நடத்தி வைத்த நன்னுதரே வரையாளே போதே என் தங்கையரே நீயுணம் ஈசுரரும் நீடினத்தில் போகவென்று நானோடியிலிருந்தே என்று நவிந்தாயே ஈஸ்வருக்கும் ஈஸ்வரிக்கும் இந்த நினைவானா தேசமதில் போக வேண்டாம் என்று சொல்வாரோ நானும் கரை வழிய நாட்டில் போயின்றீரே தாங்கள் நம்மிடையில் தருச்சது போடு போங்கள் நீங்கள் நடப்பதென்றால் எனக்கு வெகு சந்தோஷம் தாங்கள் மகனிறங்கி சாட்சி மிக போகும் என்றார் அப்போது ஈஸ்வரனார் அச்சுதரை தான் நோக்கி மை போடும் கண்ணீர மை துணரை என்றாவி சொல்லு சொல்லாதபடி சொல்லுவதற்கு உண்மையெல்லாம் அல்லும் பகலும் அடைந்தாலும் கிட்டாது பொங்கல் என்று சொல்லாமல் புத்தி சொன்னா போலே நீ தாங்கி உறுதியிடோ சக்தியுள்ள அமைத்துணரே புத்தி இது நன்று புண்ணிய நரனே தன் தத்தியுடன் நடக்க தருணம் போ என்று வைத்தார் நடக்க கருமம் இது நல்லதுதான் என்று சொல்லி முடனே யானாராயணனும் ஒத்திருந்து தங்கள் உற்பனமாயராய்ந்து பாசங்கள் அப்போதானமயலுதி
தனறிய மேகம் அறிய மேலோதல் தனறிய பூர்வமறிய பொழுது சந்திரனறிய தீரம் அறிய நமனறிய கொளறிய பொய் சரிகை கிரியை பேரானோ தனறிய வேடம் அறிய விலங்கும் ஜாஸ்திரம் அறிய வாதை அறிய மன்றவதி நலறிய சங்கரிய முத்தறிய சகலமச்சமு அறிய அங்கரிய நாம் படைத்த அல்லோரோ தனறிய எருமி விடுவோங்க தெரிய புத்தி சொல்லி பழுது வைத்தார் என்று பார்முதோ சொல்லாமல் நம்மை அறிவில் குற்றம் நகத்தளவு வராமல் பம்முதலாய் நாமும் பரிந்தெழுதி தான் விடுவோம் இரவாத ஈஸ்வரரும் மன்று படைத்த மறையோனோ மறதியோ சக்தியுள்ள லட்சுமியோ விரசு முனிமாரும் வேத மறையோரோ சாமிகளும் கிண்ணறரும் சங்க தூரையோரும் பார்த்திவனு தெய்வ பாவான தமுதலா ஆண்டவரும் எவர்களும் மற்றும் சீதாதிகளும் மாணவரும் வீர தம்பூரே கரங்களும் எங்கெங்கும் உள்ள இருள்சி முதல் தந்தருத்தி வல்லோர்கள் வாழும் வைகுண்டம் இதில் வந்து கங்கை தீர்த்தமாடி கிருஷ்ண பரிபுகந்து வாடை கமல விட்டு வானவர்கள் வாட விட்டு பூரணகளை மிகு மறையோர் வந்த விட்டு போக முனி சித்தரெல்லாம் பிராணகவி யோசையிட்டு சங்கு தோணிகளிட்டு சகலோரும் ஒற்ற விட்டு வித்தையருள் தண்டரல விழியாலை தண்டருத்தி இப்போ எழுந்தருளி இன்பமுடன் போகவென்று நதி மூழ்கி கிரணபஜை அடைந்தது சங்கையுடன் ஆபரணமும் சரசு வரி அணிந்து உடல் முடித்து குலையை கோவிந்த தங்க தொடர்ந்து வளையல் மூருக்கு மிட்டு மார்பில் பொற்றொடுமிட்டு கப்பறிந்து பவளமணி தண்டையிட்டு மச்சமதில் மையெழுதி மயிந்து மூக்குத்தியிட்டு மீனில் தங்க தகடனில் கொண்டை தனில் தென்மலரை குவிய மீகச் சூடிய சரிகை சேலை பெரிய தப்புமிட்டு அச்சரகை தோழி அறமையரும் அடிவர அண்ணன் நடந்து
மண்ணே அழகுடனே வந்த திரு முன்பதிலே ஏது கோலமெனவே என்ன மதில் நினராய் கண்ணிதனை பார்த்து கரை கண்ட தனுரைப்பார் அண்ண மடமாறி அரசு கூர்ந்தவரே ஜோதி கவி உடையோ வருத்தின கரையந்தான் வகுக்க கேளொன்னுதரே ஒரு வீசன் நன்றி அறியாபிறந்து இமையாய் லோகமெல்லாம் மெய்யளித்தான் கண்டாயே பாவம் இறந்து குரு நீதியை கெடுத்தார் கேட்டிருக்க கூடாது கெட்டு நீசன் கொள்ளாங்கு நிறை அடங்குதான் நமக்கு சற்று எண்ணமில்லை செம்மையுள்ள சனாரை செய்த பங்கோயர்களையே பீரவியலோ திசை வென்ற சண்டோர்கள் மெய்வரம்பை எல்லாம் மிக கெடுத்தான் அவாதியே பணமோடாமல் உடையவரேனே என்றோ இட்டு அழுதாலும் மேதினியில் கேட்பதில்லை நாளான நல்வழியாய் நம்பி நம் பேரில் வைத்தார் நம்முடைய நவமதை இல்லாமலே மறைத்தான் இயல்பு கட்ட மணிசன் ஆனாலும் பலமில்லை அந்நீதம் கொடுக்கறிவு மாணவர் நியாயமதை வரம் படித்தான் மணிசன் ஆகமத்து குரணித்தான் நீதமபாவி தாகம் அடைந்தார்கள் தவசு முனி மகள் எல்லாம் நீ நிலத்தை கொள்ளை கொண்டு கோச வயலோடு துணையாய் மிக கூடி கொடுக்க கெடுக்கிறது கண்ட சாசையே கேட்பாது இல்லாமல் கொடுக்க ஒன்று இல்லானல் பார்த்து கொள்ளுது காணே ஒரு கொடுமை அனைவரும் ஒரு கருது எதுவும் வரம்பு தப்பி இருக்குது வையகத்தில் நாங்கள் அவனிடனில் போயிருந்து மானமுறை சொதித்து மனு விடுக்கும் தந்தீர்த்து குற்றம் நாங்கள் கேட்டு தீர்த்து ஓட்டுவதை ஓட்டி உரைப்பதை உரைப்பித்து ஒரு சுழலுக்குள் நலமாக வலிக்கவே வேலை எண்ணமையிலே பெண்ணரசே இப்போது நடப்பதற்கே நாளான நாளிதுவே தாங்கள் வை உண்டம் விட்டு தான் போகோ முன்பாக ஆனதால் பாவி அவர்களுக்கு சொல்லாமல் மானமுள்ள புத்தியை போல் வாசகம் ஒன்றே எழுதி அனுபவம் என்னாயால் மாவாவி தனறிந்து கருவி குளறி கற்பனைக்குள்ளாகுவதோ என்னவோ என்று இரும்பு செய்வதறியா அவனறிய விட்டது போல் அவனிபதி நலறிய கொண்டு வரை வகையும் தனறிய எழுதி ஒரு வாசகம்தான் இப்போ விட வேணுமென்று இங்கே ஓடிவா என்றதுதான் அப்போது சரஸ்வதியான அயன் அமையிலோ எல்லா கிருபை எம்பரனே உன் செயலே எல்லாம்
அல்லாமல் எங்களுக்கு ஆகுமோ ஏதாதோ ஆடுவதோ நீ அல்லவோ ஆடுவனோ நீ அல்லவோ ஓடுவதோ நீ அல்லவோ ஓடுவனோ நீ அல்லவோ சொல்வதனோ நீ அல்லவோ சொல்ல வைப்பவனோ நீ அல்லவோ அள்ளும் பவனோ நீ அல்லவோ அறியாதவனோ நீ அல்லவோ எல்லாம் உமது கிருபையென கல்லாது சொல்ல இது வந்ததென்ன சுவாமி என பணிந்தார் மாது திருமால் மலர் பாதம் போற்றிடவே ஆதி திருமால் அவரே சொல்லலுட்டார் நீயுரைக்க நனழுதி நீ நிலத்தில் விட்டதுண்டால் வாயுரைக்க கூடாது மற்றோர்கள் யாராலோ வாயுரைக்க கூடாது வம்புரைத்தால் வண்ணரவோ உம்பதுவே அல்லாது ஒரு கதிகள் காணார்கள் ஆனதால் முன்பாக்கும் அச்சரமும் காண்பித்தால் மானம் என்ன ஆகும் என்று வகுத்துரை பார்ப்போனா சுமதி அன்போடு நம்மையின்றி சொப்புகிறான் திருவாசகன் மரமானை கொண்டவர் குருவை காண்பார் ஒரு திருவுமொழி உண்டை ஒரு இரு விஜயமாகும் ஒரு திடோடும் ஒரு மனதிறனை போட்டு கருதிடே வைக்கிளை வாக்கும் கருதிடே போர்க்கு மூவர் வரியிடே நியாயம் மெய்யம் வழியிலே வாகும் தானே மனுமொழி இதுவாம் என்று மனத்துடன் பேசுவோர்க்கு இனிதெல்லாம் வீழ்ந்தான் என்று இயமிய வரைய தன்னை புனிதவள் துர்க்கை எறும்புகளை யானை முதல் 84 உயிர்கள் 7 கடல் 14 புவிகளும் ரதிமதி சூரியர்கள் பருதி பாலாலயமும் இயல்பான வாயு முதலாய் எறும்பு மாமலை மாமரச் சோலையும் சேடனும் தலை மோடனும் அறியவே தென்கீழ தேவரும் இங்குள்ள மூவரும் தேச தெய்வேந்திரன் அறியவே வாசமுனியோர்களும் வேத சந்நியாசியும் மறையாறு ஜாசிரம் அறியவே மண்டலம் அளந்த கை கொண்டு எழுதும் வாசகம் மண்டலர் எவரும் அறியவே வருடங்கள் 998 ஆண்டில் வரசாம சிவமூர்த்தியும் மகாபரசுராமரும் ஸ்ரீராம ஜெயரும் 17 மூர்த்தியும் வண்ணு பார்த்து இந்த கலியுகத்தில் பருவநீச கலியினால் வருமாறு வன்மையை பகர்ந்து திருவாசகம் எழுதி பல நூல் அறிந்தவர் எவர் அவர்களும் பக்தியுடன் எக்காலமும் பணிந்து திருவாசகத்தை முத்தி அடைந்தோருக்கு மிகுவனன் உண்டாம் பகரக்கேலை
நந்தியுடன் பூலோக கலியுக தேசத்திலே நடக்கும் முறையானும் கேளி. நல்ல வீரா புரந்தர தர்மராசா வங்கிசத்திலே நாடும் ஒரு மதலை பிறந்து வளர்ந்தவுடன் நல்ல அருணாச்சலத்திலே வாலிப பிள்ளையாயிருக்கிறார். அந்த பூலோக கலியுகத்திலே ஆசாரமாயிருக்கின்றவர்களும் அழுக்கான புத்தியாயிருக்கின்றவர்களுக்கும் அவரவர் ஆங்காரமாகியே அழிந்து போவார்கள். அதன் மேல் 18 துர்க்கையம்மாள் பிறந்து அந்த கலியுக பஞ்சவரத ராஜ்யத்திலே வருகிறார்கள். வந்தவுடனே 3 நாள் இருள் மூடி யானை துதிக்கை போல் மழை பெய்யும். அதிலே சில துஷாரர்கள் எல்லாம் மாண்டு போவார்கள். அதன் மேல் பக்தியாய் இருக்கின்றவர்களுக்கும் பிழையில்லாமல் இருக்கிறவர்களுக்கும் கண்ணில்லாமல் இருக்கிறவர்களுக்கும் தனமில்லாமல் இருக்கிறவர்களுக்கும் பராபர மூர்த்தியும் சாந்த சிவமூர்த்தியும் ஸ்ரீராமசேயரும் தீர்த்தையாகி திருமணதிறங்கி பக்தி காரணங்களை சோதித்து பகிர்ந்து அவரவர் கேட்ட வரங்களை கொடுப்பார்கள். இன்னும் சிறிது நாளையிலே சில பேர்கள் தெய்வீகமாய் போவார்கள். முன்னுக்கு மழை கட்டும் உலகில் பல பல வஸ்து பாலிக்கும் என வகுத்தார். சில நீசர் மிக கருப்பை நினைவில்லா தொட்டு மிக பாசமடைந்து அலைந்து அமிழ்ந்து போவார்கள். வாலி சுக்ரீவனும் பண்டாரமாகி போவார்கள். வாட்சி கொழு கலப்பை எல்லாம் நாசமாகி போய்விடும். முன்னாலே துருக்க தம்மை நாசம் பண்ணுகிறதற்காகவே துர்க்கையம்மாளை பிறவி செய்து அனுப்பியிருக்கின்றோம். பிராமணர் நன்றாக சுகத்துடன் வாழ்வார்கள். புவியில் முகத்திலிங்கம் இல்லாதவர்களுக்கு பிரம்மதேவரை அனுப்புகிறோம். பிரம்மதேவர் புவி மீதில் வந்து பக்தி காரணங்களை சோதித்து பொல்லாத வேரை தெரிந்து பிடித்து புதுக்கிராம தேசத்தில் வாழும் தேவதைக்கு பூசை பண்ணி போடுவார் என புகட்டினார். காவேரி ஆற்றுக்குள்ளே 3 மணி மாங்கல்யம் கலந்து அறை வேணும் என்றும் காசியில் ஒரு 7 பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளையை அருந்து பிடிப்பார்கள் என்றும் அறுத்த மங்கிலியத்தை மிகுத்து கட்டுவார்கள் என்றும் இன்னும் சிறிது நாளையிலே கேள்வி கேளாமல் இருக்கிறவர்களுக்கும் துர்ச்சனராய் இருக்கிறவர்களுக்கும் பக்தராய் இருக்கிறவர்களுக்கும் தம்மில் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு மாண்டு போவார்கள் என்றும் போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷரை தரிசனம் பண்ணி கொண்டு சர்வ பாக்கியத்தினை அடைவார்கள் என்றும் 3 லோகத்திற்கு ஒரு வாழ்வெண்ணை உண்டாக்கி நெருப்பு போட்டுக் கொண்டு வருகிறோம். அதனால் மாநிலர் எல்லாம் உறந்து உட்கொள்ளை பிறக்கொள்ளை அளிப்பார்கள் என்றும் நமக்கு நன்றாய் தெரியும். நான் அதற்கு மேல் பூலோக கலியுக பஞ்சமிருத ராஜ்யத்திலே பண்டார வேஷமாய் வருகிறோம். நாம் வருகிற போது மண்ணெல்லாம் கிடுகிடந்தாடும், மலையும் வானமும் முழங்கி திடுக்கிடும். அப்போது அதிலே அநேக துச்சாதனர்கள் எல்லாம் மாண்டு போவார்கள். போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷராயிருப்பார்கள். மந்திர தந்திர வைத்தியங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். வாதை பேய்கள் எல்லாம் வட கைலாசத்திலே போய் சட்டு தீர்ந்து போவார்கள். 7 சமுத்திரத்திலே 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போய்விடும். ஒரு சேர்வை விபூதி 6 சக்கரத்திற்கு விற்கவும், ஒரு லிங்கம் 3 வராகனுக்கு விற்கவும், ஒரு காலாந்து செலவெடுக்கவும், 2 நாழிகை வழிக்கு ஒரு தண்ணீர் பந்தலும், 3 நாழிகை வழிக்கு ஒரு தர்மசாலையும் மடமும் நன்றாய் முடியும். தர்மம் கொடுக்கிற வேதம் உண்டு, தர்மம் வாங்குகிற வேதம் இல்லை என்று சொல்லுகிற வெயிலால் மலர்கொடியால் வயிற்றிலே நாடு ஒரு மகளை விரும்பு 10 வருடமாச்சு. நாங்களும் மகா அருணாசலத்திலே வாலிப பிள்ளையாய் இருக்கிறோம். அந்த வாலிப பிள்ளை என்ன சொல்கிறார் என்றால், வீரபுரந்தர தர்மராஜா வழியிலே விகி நாராயணர் என்று வந்து 3 மாதத்திற்கு தபசு பண்ணி 2 மாதத்திற்கு மேல் வருகிறார்.
வந்தவுடனே அந்நிய வன்னிய கழகமாகும். அந்த கழகத்திலே ஒருவருக்கு ஒருவர் அசத்தாயமாய் போவார்கள். போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷராயிருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய பாக்கியத்தை கொடுப்போம். 998 பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலருடன் வாழ்வோர்க்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயில்லாதிருந்து வாழ்வார். ஆகிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு வாகிய வைகுண்ட வீடு வந்தவரால் வாழ்ந்தானே. ஒரு நேரம் எந்தனும் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். அழிமொழி ஜோதி வாக்கும் கையெழு தாரி நோக்கும் துணிவுடன் கேட்டார் துளைத்தன பிறவிதானே. வாசித்தோர் கேட்டோர் உற்றோர் மனதில் உணர்ந்து கற்றோர் ஆசித்தம் உணர்ந்து கொண்டு அவ்வழி முறையே நின்றோர். கோசிதன் பலமே கண்டு கோமலை ஒளியின் வாழ்வோம் தேசத்தின் செல்வத்தோடு சிறப்புடன் இருந்து வாழ்வே. திருமொழி வாசகம் தன்னை தேசத்தில் வரும் முன்னாக வருவது தினமென்று வழுத்தினோம் 998 வேதிரி கூட்டமாக 1008ஆம் ஆண்டில் வர
கருமபதியும் காண்பாரே கண்டே மரணம் இல்லாமல் காண்பார் என்றோ கலிகூர்ந்து கண்ணோன் பதத்தை கண்ணாடி காண்பார் நீரே கண்ணாரே கருணாகரனாய் கவ்வையற்று காண்பார் என்றும் கைலாசம் கண்டே நன்றாய் வாழ்வாரே இந்த மொழியை தூசணித்த இடம்படும் பாடலையேறே கந்த உலகே கனி பிடித்து கண்ணு முருகி கால் உழன்று எந்த விடமும் அலைந்தழிவார் என்னானை இது தப்பாதே தப்பாதனவே சாபமிட்டோ சக்தி வேறு உண்மையதா அறிந்திடவே இந்த மொழியை எழுதி வைத்தே அகில